வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டூ வே சுவிட்சுக்கு கனெக்ஷன் எப்படியே நம்ம கொடுக்குறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது டூ வே சுவிட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்க்ரூ டைப் பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். அதான் நார்மல் சுவிட்சில் 2 தான் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு மொத்தம் 3 ஸ்க்ரூ டைப்பில் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஒரு ஹோல்டர் நம்ம அதை எடுத்துக்கிறோம். அதாவது ஒரு லைட்டுக்கு 2 வே சுவிட்சை எப்படி ரெடி பண்ணுறது கனெக்ஷன். இந்த பேக்கை நம்ம பிரித்து போனால் புதுசாக தான் வாங்கினேன். 2 வே சுவிட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு லைட்டுக்கு 2 சுவிட்சு வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆன் ஆஃப். 2 வே சுவிட்சில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அப்படின்னா 2 கோடு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைப்பில் கோடு இருக்கும். நீங்கள் இதை வச்சு நீங்கள் ஒரு சுவிட்ச் போர்டில் 2 வே சுவிட்ச் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் நம்மளால். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஸோ இதுக்கு கனெக்ஷன் நம்ம எப்படி கொடுக்குறது பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நான் கிளியராக காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், அதாவது நம்ம கொடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா நெகட்டிவ். சுவிட்சை பொறுத்த வரைக்கும் டாப்பு பாட்டம் அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்க, தலைகீழ மாற்றி வச்சிடக்கூடாது. நம்ம சுவிட்ச் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது பாட்டம் அண்டு டாப்பு பாட்டம் கரெக்டாக இருக்கணும். இப்போ இந்த ஸ்க்ரூ கைட்டி நம்ம பார்த்திங்கன்னா மேலே ஒரு இதுதான் நம்ம நெகட்டிவாக கொடுக்க போகிறோம். ஸோ இது மேலே பாசிட்டிவ் கொடுக்கலாம், பட்டு நான் நெகட்டிவ் கொடுக்குறேன். ஸோ இதை நம்ம மைனஸ் அப்படிம்போம் இல்லையா. ஸோ அதே போல் இந்த சுவிட்சிலையும் அதை ரெண்டுத்தையும் சேர்த்து கனெக்ட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடணும். அதாவது சுவிட்சோட மேல் ஸ்க்ரூவில் ஒயரை நீங்கள் ஜாயின் பண்ணிடணும். ஸோ அதே போல் சுவிட்சோட பாட்டம் கீழே இருக்கு இல்லையா, அதில் ப்ளூ கலர் ஒயர், நான் ப்ளூ கலர் ஒயர் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நான் வச்சுக்கிறேன். ஸோ கலருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெட் அண்டு பிளாக் கூட கொடுத்துக்கலாம். என்கிட்ட ரெட் இல்லாதனால நான் ப்ளூ யூஸ் பண்ணிக்கிறேன். அது பிளாக் கலர் மெயினாக நம்ம கொடுத்தா தான் நமக்கு நெகட்டிவ் ஒயர் என்னென்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால் கலர் மட்டும் கரெக்டாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிங்க. அடுத்தது நம்ம 2 வே சுவிட்சில் ஹோல்டர்லேருந்து நம்ம ஒயர் எடுக்கணும் இல்லையா. ஸோ அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க. இதில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எந்த இது வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒயரை தான் இந்த பக்கம் கனெக்ட் பண்ண அது கிடையாது. பாசிட்டிவ் நெகட்டிவ் நீங்கள் எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ நான் எப்படி காட்டியிருக்கணும் அதை போல் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒயரை நீங்கள் லென்த்தாக எடுத்துக்கணும். ஒரு ரூம்லேருந்து ஒரு ரூம் உள்ளேயும் இல்லை அந்த ரூமுக்கு வெளியே நீங்கள் இதை மாதிரி 2 வே சுவிட்ச் வைக்கணும்னா அப்படியே நீங்கள் ஒயர் மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டியதான், அதிகப்படுத்திக்க வேண்டியதான் ஒயரு லென்த்தை. இப்போ இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா நான் நெகட்டிவ் இந்த சைடில் கொடுக்குறேன். ஸோ இந்த சைட்லேயும் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் சுவிட்சோட இந்த பக்கம் லெஃப்ட் சைட்லேயும் கொடுக்கலாம். நான் ரைட் சைடில் கொடுத்துருக்கேன், நீங்கள் லெஃப்ட் சைட்லேயும் கொடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக தான் இருக்கும். இந்த வரை நீங்கள் அந்த பக்கம் கொடுக்கலாம், அந்த வரை நீங்கள் இந்த பக்கம் கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஹோல்டர்லேருந்து ஹோல்டருக்கு போகிற ஒயர் பார்த்திங்கன்னா சுவிட்சோட சென்டர் பாயிண்ட்லேருந்து தான் அவுட்புட் ஆகணும். அதை நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஹோல்டருக்கு போகிற அவுட்புட்டு சுவிட்சோட 2 சென்டர் பாயிண்ட்லேருந்து தான் வெளியாகும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு நீங்கள் 2 கொடுத்தாச்சு, கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம இன்புட் கனெக்ஷன் கொடுக்கணும் இல்லையா, நம்ம பவர் சப்ளை கொடுக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா சுவிட்சோட கீழே நான் பாசிட்டிவ், அதாவது ப்ளூ கலர் ஒயரில் ப்ளூ கலரை கொடுங்க. ஸோ அதுதான் நமக்கு பாசிட்டிவ். ஸோ அதே போல் நெகட்டிவ்க்கு பிளாக் ஒயர், ஸோ அதே போல் மேலே கொடுங்க. ஸோ இதே ஆப்ஷனை நீங்கள் இந்த சுவிட்சில் இந்த பக்கமும் கொடுக்கலாம். சேம் மெத்தடு தான். நான் அந்த சைடு கொடுக்குறேன், ஏன்னா எனக்கு சுவிட்ச் பாக்ஸ் அந்த பக்கம் வரும். நான் அதில் கனெக்ஷன் கொடுக்குறதுங்கிறதுக்காக நான் அந்த பக்கம் கொடுக்குறேன்.
நீங்கள் இந்த பக்கமும் சுவிட்சில் கொடுத்துக்கலாம். ஏன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சுவிட்சு உள்ளவும் இருக்கும், போர்டு வெளிலவும் இருக்கும். ஸோ 2 சுவிட்சு ஃபிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் கனெக்ஷன் வந்து இன்புட் ஒயர் வந்து அதாவது ரூமுக்கு வெளியவும் நீங்கள் கொடுக்கலாம், இல்லை சுவிட்சுக்கு வந்து ரூம் உள்ளே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். கனெக்ஷனை வந்து இந்த பக்கம் தான் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் ஃபுல்லாக டைட் பண்ணிட்டேன். எப்போதுமே சுவிட்சு எல்லாத்தையும் நம்ம கனெக்ஷன் பண்ண பிறகு எல்லா ஸ்க்ரூவையும் நீங்கள் டைட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஏதாவது லூஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது டேமேஜ் ஆகிடும், ஷார்ட் சர்க்யூட் ஏதாவது ஒன்று டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு எல்இடி பல்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் இது நிற்க மாட்டேங்குது. பட் பரவாயில்ல, கீழே அப்படியே நம்ம வச்சுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது பாசிட்டிவ், இது அப்படியே நேரம் லைட்டுக்கு போகுது. ஸோ அதே போல் இந்த பக்கம் நெகட்டிவ், இதுவும் லைட்டுக்கு போகுது. பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த நெகட்டிவ் இது வழியாக வந்து இந்த பக்கம் வரும், இது வரைக்கும் வரும். ஸோ இது சென்டருக்கும் வரும். நம்ம சுவிட்சை ஆன் பண்ணுறத பொறுத்து வந்து சென்டருக்கு வரும். ஸோ இப்போ நான் சுவிட்சை ஆன் பண்ணுறேன். கரண்ட்டு பார்த்திங்கன்னா வருது, இதுலேயும் கரண்ட்டு வருது. இப்போ நான் சுவிட்சை ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. சுவிட்சை ஆன் பண்ணிட்டேன், இப்போ லைட்டு எரியுது. இப்போ இந்த பக்கம் அதை நம்ம ஆஃப் பண்ண முடியும். இந்த பக்கம் ஆஃப் பண்ணுறோம். ஸோ இந்த பக்கம் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த பக்கம் ஆஃப் பண்ணுறேன். இப்போ நான் இந்த பக்கம் போட்டுட்டு இந்த பக்கம் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த பக்கம் நான் வச்சுட்டேன். இப்போ நீங்கள் கிளியராக பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ சுவிட்சை நான் ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ணிட்டோம் இல்லையா, சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஆன் பண்ணிட்டேன். இப்போ இந்த பக்கம் நான் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ ஆஃப் ஆகிட்டு. இப்போ திரும்ப இந்த பக்கம் ஆஃப் பண்ண பிறகு இந்த பக்கம் நம்ம ஆன் பண்ண முடியும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ திரும்ப இந்த பக்கம் ஆன் பண்ண பிறகு நான் இந்த பக்கம் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நம்ம வந்து கண்ட்ரோல் வந்து ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா. ஒரு ரூமுக்கு வெளியிலேருந்து சுவிட்ச் வச்சுக்க முடியும், உள்ளேருந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் 2-வே சுவிட்சோட வேலை. 2-வே சுவிட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து லைட்டுக்கு யூஸ் பண்ணலாம். தென் மோட்டார் இருக்கு இல்லையா, அதாவது வந்து வீட்டில் உள்ள வாட்டர் பம்புக்குள்ள மோட்ரு. ஸோ அதுக்கும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து 2-வே சுவிட்சை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சில விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து 2-வே சுவிட்சை யூஸ் பண்ணக்கூடாது. சீலிங் ஃபேனுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட்டு சில விஷயங்கள் டேபிள் ஃபேனுக்கெலாம் நம்ம வந்து 2-வே சுவிட்சை யூஸ் பண்ணக்கூடாது. 2-வே சுவிட்ச் பார்த்திங்கன்னா வந்து எதுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு அடுத்த வீடியோவில் நான் வந்து அதை போடுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த 2-வே சுவிட்ச் எப்படி வந்து நம்ம ரெடி பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.